ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெஸ்யூம் பில்டர் பத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். ஸோ இதுக்கு முன்னாடி பல ரெஸ்யூம் பில்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு அப்பப்போ ஜாப் அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரெஸ்யூம் பற்றியே வந்து புதுசாக தோணும். எப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமா, என்னென்ன அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஈவன் ஃப்ரெஷ்ஷாக ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் யாராக இருந்தாலும் வேர்டில் அலைன்மெண்ட் நம்ம பண்ணுறது, ப்ளஸ் இந்தந்த விட்ஜெட்டை இதுக்குள்ள செட் பண்ணுறது, இந்தந்த செக்ஷனை கரெக்டாக நம்ம பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பேஜை பில்ட் பண்ணுறதெல்லாம் மல்டிபிள் பேஜை க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்குமா தவிர ஒரு காம்பாக்டாக எப்படி ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், ஈவன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகும். நம்ம நார்மலாக நோட்டீஸ் பண்ணியிருந்தாலே வந்துட்டு வேர்டில் போய் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸில் எடிட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு யாராவது ஒருத்தவங்க பில்ட் பண்ண ரெஸ்யூமே வந்துட்டு அதே நேம்ல தான் இருக்கு. எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே நேம் XYZ நேம், சம் மோகன், சுரேஷ், சம்திங் ரவி, அந்த மாதிரி தான் நேம்ல ஏதாவது ஒரு நேம்ல அதே நேம்ல தான் 100% எவ்வளோ பேர் ரொம்ப பேர் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஜெட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அது அரௌண்ட் அது ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 500 600 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஈவன் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒரு ரெஸ்யூமை மல்டிபிள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். பர் மந்த் இவ்வளோ சார்ஜஸ். அதில் ஃப்ரீ இருக்குது, பட் அந்த அளவுக்கு அந்த ஃப்ரீ வந்து எஃபெக்டிவாக இருக்காது. சம்டைம்ஸ் 1 or 2 times தான் பண்ண முடியும். அதில் லிமிட்டட் வெர்ஷன், இமேஜ் ஆப்ஷன் இருக்காது, இல்லை பர்டிகுலர் டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா resume.career IQ. இதுவும் வந்துட்டு ஒரு ரெஸ்யூம் பில்டர். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு ரெஸ்யூம் பில்ட் இதில் வந்து என்னன்னா ஒரு 2 டெம்ப்ளேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 டெம்ப்ளேட்டில் மட்டும்தான் நம்மளால ரெஸ்யூம் பில்ட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இது ஒரு யூஏ அண்ட் டெம்ப்ளேட், இது ஒரு யூஏ டெம்ப்ளேட். டூ வெர்ஷன்ஸ். சேம் லைக் நம்ம வந்து பிரைமரி கலர், செகண்டரி கலர் எல்லாமே வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன் நம்மளால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பேசிக்காக எடிட் பண்ணணும்னா இங்கே லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு வந்து இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நம்ம வந்து பேசிக் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மாறும். இப்போ வந்து சுரேஷ் இடத்துல engineer சிது சிது@gmail.com, ஈவன் நம்பர், நம்மளுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருந்தா அதோட டீட்டெயில். இங்கே இமேஜ் மட்டும் வந்து நம்மளுக்கு வந்து இமேஜ் யூஆர்எல்லேருந்து இதை எடுத்து வரும், அப்லோட் ஆப்ஷனுங்கிறது. இது நம்ம கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்னா சம்திங் ஒரு ஃப்ரீ ஃபைல் அப்லோட், இது லைக் நம்மள டிரைவில் கூட, கூகுள் டிரைவில் கூட நம்ம வந்து இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும். அதோட சைஸ் வந்து 128x128. பட் எனிவே ஃபைன். இவங்க இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லிங்க் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. வி கேன் ஆல்சோ சேஞ்ச், நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்கே நீங்கள் போயிட்டு கிளவுட் மைண்ட் டெக்னாலஜிஸ் அதில் வந்து ஏஐ இந்தியா டெவ் டெக் சம்திங், இதில் நீங்கள் டெசிக்னேஷன் மாற்றிக்கலாம். சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், அதுக்கப்புறம் இந்த ஒரு கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனியும் லிஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து எது ஆர்டர் கூட நீங்கள் மாற்றணும்னா எது மேலே வரணும், எது கீழே வரணும். உங்களுக்கு கீழே போயிடுச்சு, கெட் சாஃப்ட் சொல்யூஷன் உங்களுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ கெட் சாஃப்ட் சொல்யூஷனில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் லைக் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ், இந்த ஆக்டிவிட்டீஸ் எங்கே இருக்குவீங்க கீழே இருக்கு. இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரிவென்டட், இந்த கீ ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்மெண்ட் இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு ஆக்டிவிட்டியில் வரும். சேம் லைக் உங்களுக்கு டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஃப்ரேம் ஒர்க், டெக்னாலஜிஸ் ஃப்ரேம் ஒர்க் இங்கே கொடுத்துருக்காங்க. டூல்ஸ், இந்த டூல்ஸில் நம்ம போனோம்னா
நீங்கள் என்ன டூல் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். VS Code, இது ஜீரா, GitHub எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேம் லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் நம்ம என்ன இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும். மெத்தடாலஜி என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கில்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் லைக் we can create நம்ம வந்து மல்டிபிள் இதை நம்ம அப்டேட் பண்ணலாம். ஸோ ஹார்ட்லி நம்ம வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு லுக் அண்ட் ஃபீல் குட் ரெஸ்யூம் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். See you in next video. Bye.